குட்டீஸ் 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 இன்னைக்கு நருட்டோவை வச்சு தான் நம்ம கிராஃப்ட் பண்ண போறோம். ஆனா அவர் இப்படி பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல குட்டீஸ். சரி நம்ம இப்போ தேவையான பொருட்களை மட்டும் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க குட்டீஸ். அப்புறம் கூடவே டபுள் சைட் டேப்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் பென்சில், நைஃப், அப்புறம் சிசரையும் எடுத்துக்கோங்க குட்டீஸ். அப்புறம் கார்ட்போர்டை எடுத்துக்கோங்க. கூடவே கம்மையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற கலர்ஸையும் எடுத்துக்கோங்க குட்டீஸ். அந்த ஷர்ட்டுக்கு உள்ளாடி இருக்கிற கார்ட்போர்டை ரெண்டா கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு அதுல ஸ்கேல் வச்சு அக்கா மெஷர்மெண்ட் ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் குட்டீஸ். அந்த மெஷர்மெண்ட்ல 4 லைன் போடணும். 0.5 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், அப்புறம் 0.5 சென்டிமீட்டர், அப்புறம் 1 சென்டிமீட்டர். இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க லைன் போட்டுக்கிட்டே வரணும். இந்த லைனை 4 சைடு போட்டுக்கிடணும். அப்புறம் லாஸ்ட்ல இருக்கிற 3 லைன்ஸை ஜாயின் பண்ணி விடுற மாதிரி ஒரு ஷேப் காமிக்கிறேன் அக்கா. அந்த ஷேப்ல வரைஞ்சிக்கணும். அப்படி 4 சைடும் வரைஞ்சிக்கணும் குட்டீஸ். அப்புறம் இந்த லைன்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ற பக்கத்தை மட்டும் சிசர்ஸால கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நமக்கு தேவையில்லாதது. அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற இங்க எல்லாமே இருக்கிற ரீஃபில் பென் வச்சு டீப்பா வரைஞ்சு விட்டுக்கோங்க குட்டீஸ். அப்பதான் நம்மளால ஃபோல்டு பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபோல்டு பண்ற அக்கா காமிக்கிறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃபோல்டு பண்ற அளவுக்கு டீப்பா லைன் வரையணும் குட்டீஸ். அக்கா ஒரு ஷேப்ல வரைஞ்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த 2 ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கணும். இது 2 சைடுல மட்டும் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்புறம் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்து நடுவுல ஒட்டிக்கோங்க. உங்ககிட்ட ஷர்ட்டுக்கு உள்ளாடி இருக்க கார்ட்போர்டு இல்லனா நீங்க ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் அல்லனா உங்களுக்கு பிடிச்ச சார்ட் பேப்பர் கலரையும் எடுத்துக்கலாம் குட்டீஸ். ஷர்ட்டுக்கு உள்ளாடி இருக்க இந்த கார்ட்போர்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப பாடுபட்டேன் குட்டீஸ். அந்த ஒயிட் பேப்பரை உள்ளாடி ஒட்டிக்கிட்டு இந்த 4 கார்னரையும் மடிச்சு விட்டுக்கோங்க குட்டீஸ். மடிச்சு விட்டதுக்கு முன்னாடி கம்மை 4 சைடு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் டீப்பா பென்னால வரைஞ்சு விட்டுருக்கோம்ல, அதுபடி ஃபோல்டு பண்ணோம்னா நமக்கு கரெக்டா பக்காவா செட் ஆயிரும். இது அப்படியே 4 சைடு கிளிப் போட்டுட்டு ஒரு 2 hours காய விட்டுக்கோங்க குட்டீஸ். பேலன்ஸ் இருக்கிற கார்ட்போர்ட்ல நம்ம ஒரு நருட்டோவை டிரா பண்ணி எடுத்துப்போம் குட்டீஸ். நம்ம டிரா பண்ணி எடுத்த நருட்டோக்கு இப்ப பிளாக் கலர் மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நீங்க எந்த போட்டோ பார்த்து ரெஃபரன்ஸ் பார்த்து நருட்டோவை வரைகிறீங்களோ அதுல இருக்க கலரை கொடுத்துக்கோங்க குட்டீஸ். தேவையான கலரை கொடுத்துக்கிட்டு பார்த்தா பக்காவான நருட்டோ ரெடி ஆயிருக்கும். கலர் கொடுத்த நருட்டோவை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் குட்டீஸ். இதுக்காக நீங்க உங்க அம்மா ஹெல்ப்பை கூட கேட்டுக்கலாம். ஏன்னா சிசர்ஸை பத்திரமா யூஸ் பண்ணிக்கணும் குட்டீஸ். இனி நம்ம காய வச்ச ஃப்ரேமை வெளியில எடுத்துப்போம் குட்டீஸ். எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஏதாவது பிளாஸ்டர் இருந்தா அதை 4 சைடு கொடுக்கலாம். 4 சைடு ஸ்டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லனா அதே கலர்ல விட்டுக்கோங்க குட்டீஸ். நல்லா தான் இருக்கும். அக்கா கொஞ்சம் அழகா இருக்குன்னு சொல்லி பிளாஸ்டரை ஒட்டிக்கிறேன் குட்டீஸ்.
கட் பண்ணி வச்ச நருட்டோவை எடுத்துக்கிட்டு அவரோட பேக்ல டபுள் சைட் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்கணும் குட்டீஸ். ஒட்டி விட்டுட்டு நம்ம அந்த ஃப்ரேம்ல ஒட்டிக்கிட்டா பக்காவான நருட்டோ ஃப்ரேம் ரெடி ஆயிரும். இது நம்ம வீட்ல எங்க வேணா உங்க ஸ்டடி டெஸ்க்கு பக்கத்துல கூட ஒட்டி வைக்கலாம் குட்டீஸ். பக்காவா இருக்கும். அப்புறம் நருட்டோவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. குட்டீஸ் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா மறக்காம ரியாக்கா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.